Zeal without knowledge is fire without light. தாமஸ் ஹக்ஸ்லி. அறிவு இல்லாத வைராக்கியம் அப்படின்றது நெருப்பு இல்லாத விளக்கிற்கு சமமானது அப்படின்னு தாமஸ் ஹக்ஸ்லி சொல்றாரு. ஒரு கோலை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வைராக்கியம் தேவை இல்லையா? அறிவு இல்லாத வைராக்கியம் நெருப்பு இல்லாத விளக்கிற்கு சமம். நெருப்பு இல்லாத விளக்குனால பயன் இருக்குதா? பயன் இல்லை. அதே மாதிரி தான் அறிவு இல்லாத வைராக்கியத்தினாலும் எந்த பயனும் இருக்காது. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதிய வெக்காபுலரி. பாருங்க, நம்ம பார்க்க போற வார்த்தை pious. pious. இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா pious. 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 இது நம்ம ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை ஒரு நவுனை நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணோம். நவுன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா பெயர்களையுமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களுடைய பெயர், விலங்குகளுடைய பெயர்கள், பொருட்களுடைய பெயர்கள், ஊர்களுடைய பெயர்கள், இது எல்லாத்தையுமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்றது இந்த நவுனை பற்றி நம்மளுக்கு விவரிக்கும். நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நம்மளுக்கு தகவலை சொல்லும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயஸ் அப்படின்றது கூட இந்த நவுனை பற்றி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இப்போ பயஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஹேவிங் ஆர் ஷோயிங் அ டீப் பிலீஃப் இன் ரிலிஜியன், அதாவது மதத்தின் மீது ஒரு ஆழமான நம்பிக்கையை கொண்டிருத்தல். strongly believing in religion and living in a way that shows this belief. மதத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருத்தல். அடுத்தது அந்த மத நம்பிக்கையின்படி நம்ம வாழுதல். இதுதான் நம்ம pious அப்படின்னு சொல்லலாம். having or showing a dutiful spirit of reverence for God or an earnest wish to fulfill religious obligation. கடவுள் மேல அதிக அளவு நம்பிக்கை கொண்டிருத்தல். அடுத்தது அந்த மதம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குதோ நம்மளுடைய ரிலிஜியஸ் இதை நம்ம நிறைவேற்றுதல், மத கடமைகளை நிறைவேற்றுதல். அதனால pious அப்படின்னா if someone is deeply religious and visibly follows all the moral and ethical codes of his religion, he is pious. யாராவது ஒருத்தர் அவருடைய மதத்தின் மேல ஆழமான நம்பிக்கை வைத்திருத்தல், அந்த மத கோட்பாடுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுதல், அதை பின்பற்றுதல், இந்த மாதிரி ஒருத்தரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவரை நம்ம pious அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். அப்ப ஆழ்ந்த சமய நம்பிக்கை கொண்டுள்ள அல்லது ஆழ்ந்த சமய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதரை நம்ம pious person அப்படின்னு சொல்லலாம். someone who is pious is very religious and moral. இந்த pious-ஆ இருக்கிறவங்க எப்பவுமே மத நம்பிக்கை கொண்டவர்களாக, பக்திமான்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நீதிமான்களாக இருப்பாங்க அவங்க, இல்லையா? நீதியின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவ்வளோ நேரம் நம்ம pious அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம், இல்லையா? மதத்தின் மேல் பற்றுள்ள, மதத்தின் மேல் நம்பிக்கை கொண்டுள்ள, அதை பின்பற்றுகிற ஒரு மனிதர் தான் pious person. இப்போ நம்ம அதுக்கு synonyms பார்க்க போறோம். pious அப்படின்ற வார்த்தைக்கு அதே பொருளுள்ள மற்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலிஜியஸ் மதப்பற்று, ரெவரண்ட் பயபக்தி உள்ள, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக, ஹோலி புனிதமானது அல்லது புனிதமான. இவ்வளோ நேரம் நம்ம pious அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம உச்சரிக்கலாம், அதோடைய synonyms என்ன அப்படின்னு பார்த்தோம், இல்லையா? இப்போ அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்க, please don't become a priest if you are not prepared to live a pious life. பக்தியுள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகவில்லை என்றால் மத போதகராக வர வேண்டாம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். priest அப்படின்னா மத போதகர். ராம்ஸ் attitude is compassionate without being pious. ராமின் மனப்பான்மை பக்தி இல்லாத இரக்க குணம் கொண்டதாக இருக்கிறது. பெரும்பாலும் இந்த பக்தியாக இருக்கிறவங்க, மத போதனைகளை பின்பற்றுபவர்கள் தான் இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் ராமனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, அவன் ரொம்ப பக்தி கிடையாது, ஆனால் அவன்கிட்ட ஒரு இரக்க குணம் இருக்கிறது. பக்தி இல்லாத ஒரு இரக்க குணம் கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம்.
என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம pious அப்படின்னா மீனிங் என்ன, அது எப்படி நம்ம உச்சரிக்கலாம், அதற்கு synonyms என்ன, அது எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற pious அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.